ஜீவகாருண்யத்தை புகுத்திய வள்ளலார் பெருமான் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் சைவத்தை பரப்பிய நாயன்மார்கள், நால்வர்கள், அவர்கள் சைவத்தை பின்பற்ற வேண்டும், எல்லா உயிரையும் தன் உயிர் போல எண்ண வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆழ்வார்கள் தன் உயிரை போல எல்லா உயிரையும் எண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அருளாளர்கள் அனைவருமே உடலால் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவால் இறைவனை வழிபட்டு துதித்தவர்கள் தான் அருளாளர்கள். வீரத்தால் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்தவர்கள் எல்லாம் சத்திரியர்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஆனா இதிலிருந்து தோன்றப்பட்டதுதான் அசைவ உணவு. இப்போ எதற்கு நம்ம ஏன் இது சாப்பிட்டா சரியா தப்பான்றதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்மி ஆபீசர்கிட்ட போயிட்டு நீங்க வெஜிடேரியனா மாறணும்னு சொன்னா அது நாம் செய்யக்கூடிய குற்றம். ஏன்னா அவர் நாட்டையே காப்பாத்துறார் தன்னுடைய பர்சனலை தியாகம் பண்ணி. உண்மைதானே? ஒரு வெயிட்டேஜ் வெஜிடேரியன் ஃபுட்ல கிடையாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 100 சக்திகளுடைய தன்மையை ஒரு தனி மனிதன் அனுபவிக்கணும்னா அது அவருக்கு அசைவ உணவு மட்டும்தான் கொடுக்கும். அதன் நடைமுறையில் இருந்ததுதான் அசைவ பலி. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ மருத்துவத்தையே நம்ம எடுத்துப்போமே. இன்னைக்கு மருத்துவம் யாருன்னா அகத்திய மாமுனி கொடுத்திருக்கார். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல தாது, மூலம், ஜீவன் இப்படி மருந்துக்களை பிரிச்சிருக்கிறாங்க. தாதுன்னா பூமியில கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் மூலம் மருந்துகளை உருவாக்கி கொடுப்பது. நம்ம உடம்புல தாதுக்கள் இருக்கு, அது தெரியும் இல்லையா? மூலம் என்பது தாவர மூலங்கள். இப்ப மூலிகை பொருட்களால் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது. அதுவே ஜீவன் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, விலங்குகளுடைய உடல் உறுப்புகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை தான் சாப்பிட்டாகணும்ன்றது சித்த மருத்துவத்திலும் இருக்கிறது. அப்போ இறைச்சி என்பது கூட சித்த மருத்துவத்தில் ஒரு கூற்றாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும்.